தடைகளிலிருந்து விடுபட்டிருப்பதில் ஸ்திரமாக இருந்தால் உங்களால் உலகிலுள்ள ஆத்மாக்கள் எல்லோரையும் தடைகளிலிருந்து சகல பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடச் செய்ய முடியும். ஏன்? கருவிகளாயிருக்கும் நீங்கள் தடைகளிலிருந்து விடுபட்டிருக்கும் இருப்பதில் ஸ்திரமாக இருந்தால் உங்களால் உலகிலுள்ள ஆத்மாக்கள் எல்லோரையும் தடைகளிலிருந்து சகல பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட செய்ய முடியும். இதற்கு குறிப்பாக 2 விடயங்களை கீழ்கோடிடுங்கள். தடைகளிலிருந்து விடுபடுவதற்கு 2 கோடுகளை நீங்கள் இதற்கு கீழ்கோடிடுங்கள். நீங்கள் இதை செய்கிறீர்கள். ஆனா இவற்றை மேலும் அதிகமாக கீழ்கோடிடுங்கள். முதலில் உங்களின் ஆத்ம உணர்வு பார்வையுடன் ஒவ்வொரு ஆத்மாவையும் பாருங்கள். முதலில் உங்களின் ஆத்ம உணர்வு பார்வையுடன் ஒவ்வொரு ஆத்மாவையும் பாருங்கள். ஆத்மாக்களை அவர்களின் ஆதி சம்ஸ்காரங்களின் ரூபங்களுடன் பாருங்கள். முதலில் ஆத்மாக்களை உங்களின் ஆத்ம உணர்வு பார்வையுடன் ஒவ்வொரு ஆத்மாவையும் பாருங்கள். ஆத்மாக்களை அவர்களின் ஆதி சம்ஸ்காரங்களின் ரூபங்களில் பாருங்கள். ஓர் ஆத்மா என்ன வகையான சம்ஸ்காரங்களை கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவும் மாற வேண்டும் என்ற உங்களின் நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் மேன்மையான உணர்வுகளாலும் குறுகிய காலத்துக்கு, அதாவது ஒரு ஆத்மா என்ன வகையான சம்ஸ்காரங்களை கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவும் மாற வேண்டும் என்ற உங்களின் நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் மேன்மையான உணர்வுகளாலும் குறுகிய காலத்துக்கு அந்த ஆத்மாவின் சம்ஸ்காரங்களை மாற்ற முடியும். குறுகிய காலத்தில் அந்த ஆத்மாக்களின் சம்ஸ்காரங்களை மாற்ற முடியும். ஆத்ம உணர்வு வெளிப்பட செய்ய முடியும். ஆகவே ஆத்ம உணர்வுகள் வெளிப்படட்டும். ஆரம்பத்தில் ஒன்று குடலில் இருக்கும் போது அவர்கள் ஆத்ம உணர்வு பார்வை, ஆத்ம உணர்வு மனோபாவம், ஓர் ஆத்மா இன்னொரு ஆத்மாவை சந்திக்கிறார் என்ற விழிப்புணர்வு, ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுடன் பேசுகிறார் என்ற உணர்வு இருந்ததை நீங்கள் கண்டீர்கள். அந்த பார்வையால் அவர்களின் அத்திவாரம் மிகவும் பலமானது ஆகியது. இப்போது சேவையின் விரிவாக்கத்துடன் இப்போது உங்களின் தொடர்பு, பழகுதல், பேசுதல், மற்றவர்களின் தொடர்பில் வருதல் என்பவை சேவையின் வளர்ச்சியை பொறுத்தே இருப்பதனால் ஆத்ம உணர்வு அறிவு அமிழ்ந்து போய்விட்டது. மற்றவர்களின் தொடர்புடன் வருவதில் என்பவை சேவையில் வளர்ச்சியை பொறுத்து இருப்பதனால் ஆத்ம உணர்வு சிறிது அமிழ்ந்து போய்விட்டன. அவை முற்றிலும் மறையவில்லை, ஆனால் அமிழ்ந்து போயுள்ள ஆத்ம உணர்வின் சுய மரியாதை இலகுவாக ஆத்மாவை வெற்றியடைய செய்கிறது. ஆனால் அமிழ்ந்து போயுள்ள ஆத்ம உணர்வின் சுய மரியாதை இலகுவாக ஆத்மாவை வெற்றியடை செய்கின்றது. இங்கே ஒன்று கூடியுள்ள நீங்கள் எல்லோரும் யார்?
சென்ற கல்பத்தில் அதே வேதாத்மா தேவ ஆத்மாக்கள் சென்ற கல்பத்தில் அதே தேவ ஆத்மாக்கள் அதே பிராமண ஆத்மாக்களான நீங்களே இங்கே ஒன்று கூடியுள்ளீர்கள். ஆத்மா நடுவில் சுயமரியாதை இலகுவான ஆத்மாவை வெற்றியடைய செய்கிறது. இங்கே கூடியுள்ள நீங்கள் எல்லோரும் யார்? சென்ற கல்பத்தில் அதே தேவாத்மாக்கள் அதே பிரம்மண ஆத்மாக்களான நீங்கள் இங்கே ஒன்று கூடியுள்ளீர்கள். ஓம் சாந்தி. ओम शांति ஓம் अव्यक्ति சாந்தி. परिवार में அவையத்துக்கு आपका அறிவாருக்கு உங்கள் स्वागत அனைவரையும் है। பெற आज है दिन வழக்கின்றோம். 20 இன்றைய திகதி एकांत प्रिय பிப்ரவரி बहन 20. एकता और एकाग्रता को ஏகாந்தத்தின் மீது அன்பு अपनाएं। வைத்து आज का ஒற்றுமையும் विषय है ஒருமுகப்படுத்தலையும் एकांतवासी கிரகியுங்கள். और रमणीकता। अव्यक्त இன்றைய शब्द தலைப்பு ஏகாந்தத்தில் இருங்கள், மேலும் एकांतवासी அதே और அளவுக்கு रमणीकता களிப்பூட்டும் दोनों சுபாவத்தை शब्दों में கொண்டிருங்கள். बहुत अंतर है, ஏகாந்தத்தில் இருங்கள், लेकिन அத்துடன் அதே அளவு களிப்பூட்டும் संपूर्णता में दोनों की சுபாவத்தை समानता கொண்டிருங்கள். रहे। இந்த இரு வார்த்தைகளில் जितना பெரிய ही வேறுபாடு உள்ளது. एकांतवासी ஆனால் उतना முழுமை ही फिर ஸ்திதியில் साथ இந்த साथ இரண்டு விதிகளும் रमणीकता சமமாக भी है। இருக்க வேண்டும். एकांत எந்த में அளவுக்கு रमणीकता நீங்கள் गायब ஏகாந்தத்தில் नहीं होनी இருக்கின்றீர்களோ चाहिए, அந்த அளவுக்கு दोनों समान களிப்பூட்டுபவராகவும் और மகிழ்ச்சியாகவும் साथ இருங்கள். साथ रहे। ஏகாந்தத்துக்கு अभी अभी இருக்கும்போது உங்கள் களிப்பூட்டும் एकांतवासी, சுபாவம் மறைந்து अभी விடக்கூடாது. अभी ஒரே நேரத்தில் रमणीकता। இரண்டும் சமமாக இருக்க जितनी வேண்டும். गंभीरता ஒரு கணம் उतना ஏகாந்தத்தில் ही இருங்கள், அடுத்த கணம் मिलनसार भी हो। மகிழ்வாகவும் களிப்பூட்டுபவராகவும் मिलनसार ஆகுங்கள். अर्थात எந்த सर्वज्ञ, அளவுக்கு நீங்கள் संस्कार முதிர்ச்சியாகவும் और स्वभाव சீரியஸாகவும் से இருக்கிறீர்களோ அந்த मिलने அளவுக்கு वाला। अभी ஒத்திசைபவராகவும் हम ஆகுங்கள். मोहिनी दीदी से सुनेंगे। ஒத்திசைபவர் என்றால் சுபாவத்தின் சம்ஸ்காரத்தில் ஒத்திசைபவர் என்று அர்த்தம். இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம்.
ओम शांति। ஓம் சாந்தி. सभी ठीक हो? அனைவரும் நன்றாக இருக்கிறீர்களா? सच्ची खुशी, सच्चा आनंद, உண்மையான சந்தோஷம், आंतरिक शक्ति பேரின்பம், உண்மையான பேரின்பம், सब प्राप्त होती है உள்ளாந்தமான சக்தி जब ज्ञान का நாங்கள் मनन चिंतन எல்லாத்தையுமே हो, பெற்றிருக்கின்றோம். गुणों की ஞானத்தை धारणा நாங்கள் हो। கடையும் போது और बाबा जैसे कह रहे हैं कि मिलनसार स्वभाव हो, நாங்கள் இந்த किसी से भी நற்குணங்களை किसी भी நாங்கள் कारण से உட்கிரகிக்கும் போது பாபா संस्कारों கூறுகிறார், का நாங்கள் मतभेद ஒரு टकराव न हो। இசைவாக்கம் அடைவோம், ஒருங்கிணைவோம். जैसे गाड़ी भी चलाते हैं மற்றவங்கள்ட்ட என்ன तो காரணத்தால जब भी कुछ முரண்பாடுகளோ टकराव சம்ஸ்காரத்தால होता है ஏற்பட்டாலோ कहीं भी என்ன होता ही நடந்தாலும் होता கூட, है। இப்ப நாங்கள் ஒரு காரை तो ஓட்டுக்கொண்டு टिकट मिलती போகும்போது है, கார் ஒன்று इंश्योरेंस बढ़ती है, ஒரு ஆக்சிடென்ட் பட்டால் मार्क्स कम हो जाते हैं, அப்ப உங்களுடைய कितना ही कुछ होता है। இன்க்ரீஸ், உங்களுடைய तो ऐसे ही இன்சூரன்ஸ் संस्कारों का காசு टकराव கூடும். भी ஆகவே हमारा रिकॉर्ड है। அதே போல जरा भी உங்களுடைய किसी से होता है तो சுபாவத்தின் काफी मार्क्स முரண்பாடுகள் कम हो கூட जाती हैं। யாரோட तो நடந்தாலும் கூட, இல்ல बहुत எங்களுடைய கூட अच्छा, நடந்தாலும் கூட इससे पहले அது हमने मुरली में குறைவடையும். सुना कि बाबा நாங்கள் हमें முரல்ல கேட்டோம் இதற்கு विघ्न முன்பு, பாபா विघ्न नहीं हो कोई भी। तो बाबा ने कहा कोई भी आत्मा எங்களுக்கு கூறுகிறார், अगर நாங்கள் विघ्न தடைகளில் लगती இருந்து है விடுபட்டவராக तो வேண்டும் उसका வேண்டும் उपाय என்று. क्या है? पहला அப்- कि आत्मिक நாங்கள் जो कोई யாருக்காவது दोष ले தடைகள் இருந்தால் उस आत्मा को आप उसके அதுல தீர்வு आदि என்னென்று अनादि சொன்னால், संस्कारों நாங்கள் से அந்த देखो, அவைக்கு न कि वर्तमान समय। நடத்தையிலையும் तो उसमें மனோபாவத்திலையும் परिवर्तन आएगा ஆத்ம உணர்வுக்கு और वो வர विघ्न கொடுக்க रूप வேண்டும் नहीं என்று बनेगा। சொல்லி, ये बाबा ने ஆகவே बहुत अच्छा இதனால் भी அவங்களை बताया। ஆத்ம உணர்வோட तो मैंने பார்க்கும்போது कहा ये तो बहुत மாற்றங்கள் अच्छी विधि ஏற்படும். है, அதனாலதான் பாபா अपनी இவ்வாறு उन्नति भी கூறுகிறார், होगी ஆத்ம और உணர்வுக்கு दूसरे வர में भी வேண்டும் என்று. இது परिवर्तन ஒரு आएगा। நல்ல வழிமுறை. நாங்களும் அதே दिव्यता போல முன்னோக்கி जैविक செல்கிறோம் बल ஆத்ம की உணர்வுக்கு निशानी है வாரத்துக்கு. அதே प्रेम நேரத்துல की மெட்டாக்களையும் மாற்றத்தை मुस्कान, அடைவதற்காக செல்கின்றோம். ஆகவே क्योंकि தெய்வீகமான कहा जाता है ना இயல்பு कि आपका चेहरा அது आपके चित्त में क्या எங்களுடைய है वो முகத்துல दिखाता है। இயல்பாகவே சிரித்த முகத்திடம் இருக்கும். कहते हैं ना इंग्लिश में அது your எங்களுடைய face உணர்வு, அந்த is அந்த the index of உணர்வுபூர்வமாக mind। எங்களுடைய முகம் मन அவ்வாறு में क्या क्या காட்டும். चल रहा है वो आपके இது चेहरे से पता चलता है। உங்களுடைய முகத்துல, உங்களுடைய तो எண்ணத்துல गंभीरता भी என்ன हो, காணப்படுதோ அது உங்களுடைய हर्षित முகத்துல मुखता भी हो, காணப்படும். एकांत भी हो, रमणीकता भी हो, அங்க इतना अच्छा தீர்வுகள் இருக்கும், संतुलन, நாங்கள் களிப்பூட்டுகின்ற சுபாவம் இருக்கும். क्योंकि किसी भी बात में कमी नहीं होनी चाहिए ना। अगर संपूर्ण बनना है எது तो सब बातें குறைபாடுமே समान चाहिए, இருக்கிறதுக்காக அப்படி என்று क्योंकि இல்ல, बाबा कह எல்லாமே रहे हैं कि முழுமையாக இருக்கும், எல்லாமே जितना ही சமநிலையில இருக்கும். एकांतवासी பாபா கூறுகிறார், எந்த அளவுக்கு उतनी ही நீங்கள் रमणीकता भी हो। தீர்வுல இருக்கிறீங்களோ, एकांतवासी நீங்கள் और ஏகாந்தத்துல இருக்கிறேன்னு रमणीकता, சொன்னா அத்துடன் அதே அளவு களிப்பூட்டும் बाबा कहते हैं சுபாவத்திலையும் இருப்பீங்க. दोनों शब्दों में बहुत நீங்க अंतर है, ஏகாந்தத்துல இருக்கிறேன்டா அத்துடன் அதே அளவு लेकिन களிப்பூட்டும் சுபாவத்துல இருப்பீங்க. இந்த இரு संपूर्णता வார்த்தைகளில் பெரிய में வேறுபாடு இருக்கு. दोनों ஆனா இந்த समान முழு है। ஸ்திதியும் இந்த இரண்டு ஸ்திதிகளுக்கும் और சமமாக जितना இருக்கும். बाबा ही एकांतवासी எந்த அளவுக்கு उतना ही फिर நீங்கள் ஏகாந்தத்துல साथ இருக்கிறீங்களோ साथ அந்த அளவுக்கு रमणीकता भी களிப்பூட்டுபவராகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. हमारे ब्रह्मा बाबा, हमारी दादी, பிரம்ம பாபா, தாதி, जितनी गंभीर எங்களுடைய थे பிரம்ம பாபா, उतने தாதி रमणीक थे। எல்லோருமே அந்த அளவுக்கு बाबा முதிர்ச்சி तो அடைந்தவராக सदा ही இருந்தார்கள். बाबा के चेहरे पर அத்தளவுக்கு அவங்கள் मुस्कान था। களிப்பூட்டுபவர்களாகவும் இருப்பாங்கள். பாபாட क्योंकि முகம் बाबा को எப்பொழுதுமே ये சிரித்த निश्चय था முகமாக जो இருந்தது. वो ड्रामा है பாபா मैं இந்த कोई இந்த நம்பிக்கை विद्या तो बच्चों की வைத்திருந்தார். होनी है। ராமாவில बाबा हमारा साथी है, ராமாவின் படி तो எதுவுமே जैसे अंदर புதிதல்ல में என்று इन சொல்லி बातों का இருந்தார். निश्चय होने के ராமாவுல कारण நம்பிக்கை வைத்திருந்தார். बाबा सदा அப்ப लाइट कहते थे। तो बाबा பாபாவுக்கு कहते हैं कि எல்லா एकांत में रमणीकता, உள்முகமாக நம்பிக்கை இருந்தது. அந்த एकांत में रमणीकता களிப்பூட்டுபவராகவும் गायब नहीं हो जानी மகிழ்ச்சியாகவும் चाहिए। இருப்பாங்க. अभी ஏகாந்தத்தில் अभी இருக்கும்போது உங்களின் एकांतवासी களிப்பூட்டின் சுபாவம் और अभी மறைந்து अभी விடக் கூடாது. रमणीक
அதே நேரத்துல இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். ஒரு கணம் तो ஏகாந்தத்தில் बाबा के இருங்கள், बहुत ऐसे அடுத்த கணம் उदाहरण है மகிழ்ச்சி कि बाबा ஊட்டுபவராக कहते हैं களிப்பூட்டுபவராக जितना இருங்கள். गंभीरता எந்த அளவுக்கு उतना நீங்க ही मिलनसार भी हो। நீங்கள் முதிர்ச்சியானவராகவும் तो बाबा कहते हैं சீரியஸானவராகவும் जितना இருக்கிறீங்களோ, பாபா கூறுகிறார், मिलनसार நீங்கள் நீங்கள் सर्व के முதிர்ச்சியானவராகவும் மும்முரமாகவும் और சீரியஸானவராகவும் स्वभाव से இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு मिलनसार हो। ஒத்திசைபவராகுவீங்க. உங்களுடைய சுபாவத்துல कई बार बच्चों से छोटी ஒத்திசைபவர் मोटी என்றால் गलतियां होती है சுபாவத்திலையும் சம்ஸ்காரத்திலையும் तो बाबा ஒத்திசைபவர் काफी என்று गंभीर हो जाते थे। அர்த்தம். बच्चे பெரும்பாலான इस भूल நேரத்துல से பாபா कितनी கூறுவார், இப்படி आत्माओं को व्यर्थ संकल्प ஏதாவது करेंगे, மிஸ்டேக் யாராவது விட்டா क्योंकि கூட किसी के பாபா व्यर्थ வந்து கொஞ்சம் संकल्प சீரியஸா अगर चलते இருப்பார். हैं அப்ப பாபா तो இந்த वो भी பிள்ளை वैसे ஒரு वाइब्रेशन ஆறாவது सीखते हैं। குறைவிட்டா பாபா तो சொல்லுவார், एक बार ऐसा எந்த मेरे साथ அளவுக்கு दीदी मनमोहिनी थी, அந்த வேஸ்ட் तो ஆனது बाबा ने कहा வீணானதுகள் कि வருகுது थोड़ा सा மற்றவைக்கு என்று சொல்லி. तो ஆகவே अफसोस होने लगा। பாபா கூறுகிறார், சாரி, तो फिर 2 मिनट के बाद बाबा ने कहा அவர் बच्ची கொஞ்சம் जागो में மன்னிப்பு कभी भूल கொடுப்பார். होती है? तो कहा नहीं, इसका मतलब अच्छा हो गई, अभी அதுக்கு பிறகு ड्रामा பாபா होता है, சொல்வார், குழந்தையே, अभी இந்த जल्दी டிராமாவில से ठीक ஏதாவது होगा। பிழை நடந்தாலும் என்ன तो दीदी நடந்தாலோ एकदम लाइट हो டிராமாவின் जाती थी। அடிப்படையில तो நீங்கள் ये लाइट भी நாடகத்தின் कराता அடிப்படையில था बाबा, நீங்கள் இதை ஃபிக்ஸ் परंतु பண்ண उससे வேணும். ஆகவே अपनी நீங்கள் स्वभाव, இலகுவாக வர வேணும். अपनी அத்துடன் गंभीरता, இதனை अपनी मुस्कुराहट गुम नहीं होनी இதனை चाहिए। நீங்கள் சரி செய்ய तो बाबा வேண்டும் चेहरा देखता था, बोलता டிராமாவின் அடிப்படையில அப்படின்னு பாபா ये बच्चे சொல்லுவாராம். பாபா வந்து அந்த क्योंकि முகத்தை सारी பார்த்து सेवा சொல்லுவாராம், चेहरा और चलन से होती है। எல்லா हमारी பாபாட संतुष्टि முகத்தை பார்க்கும்போது எல்லா हमारी சேவைகளும் प्राप्तियां முகங்களின் ஊடாக हमारी स्थिति செய்யப்படுகிறது என்று सब चेहरे से पता கூறுகிறார் लगती है। டிடி. எங்களுடைய ஸ்திதி कई வந்து बार எங்களுடைய कई लोग முகத்தின் ब्रह्म ஊடாக भोजन தான் आते हैं வருகின்றது. सामने, நாங்கள் उनकी திருப்தியாக पसंद भी இருக்கிறோம், कहीं होता எங்களுடைய है, முகத்தினூடாக चेहरा காணக்கூடியதாக बनाती है। இருக்கு. நாங்கள் तो दादी திருப்தியாக जानकी இருக்கிறது कहती கூட. थी பிரம்ம பாபாவை ब्रह्म भोजन பார்க்கும்போது मिलेगा அவங்களுடைய नहीं, முகத்தை பாருங்கள் எப்படியாக இருக்கிறது. कभी भी அப்ப खाने ஒருக்கா पर தாதி ஜாங்கி சொன்னாங்களா, को देख के ஒருக்கா चेहरा मत பிரம்ம बनाओ। போஜன் எடுக்கும்போது तो कैसे உங்களுடைய बाबा முகத்தை हम நீங்கள் बच्चों की सदा முகத்தை हर्षित திருப்பி रहो வைத்திருக்க கூடாது. और பிரம்ம गंभीर போஜன் भी नहीं रहो, சாப்பிடும் यानी कि பாபா एकदम வந்து எப்படி ध्यान मुक्त में आ जाओ। சந்தோஷமாக कई களிப்பூட்டுபவராக बार तो இருக்க बाबा வேணும் कहते थे எங்களுக்கு, बच्चे மகிழ்ச்சியாக இருக்க हर வேணும் समय कोई எங்களுக்கு आदमी देखने கற்பித்து के लिए தந்திருக்கிறார். பாபா यदि कैसे கூறுகிறார், குழந்தைகளே, हंसते हैं तो இது வந்து मतलब உங்களுடைய कहने का முகத்துல इतना मुस्कुराओ, காணக்கூடியதாக இருக்க खुश வேணும். रहो, நீங்கள் संतुष्ट கட்டாயமாக रहो சிரித்த முகத்துடன் இருக்க और साथ வேண்டும். साथ சிரித்த गंभीर भी முகத்துடன் रहो। இருந்து நீங்க திருப்தியாகவும் இருக்க வேணும். அத்துடன் நீங்கள் முதிர்ச்சி அடைந்தவராகவும் இருக்க अव्यक्त வேணும். मुरली रिवीजन அவ்வியக்தி முரளி 1969 से ரிவிஷன் ज्ञान के रतन 1969 இருந்து और स्नेह के मोती। அன்பு முத்துக்களும் ஞான ரத்தினங்களும். அவ்வியக்தி முரளி இப்பொழுது விதியின் நிலையை கடந்து சித்தி சொரூபம் ஆக வேண்டும். 29/8/1965. अव्यक्तवाणी तारीख अव्यक्त है 29 मुरली अगस्त 1975। अब विधि की स्टेज पार कर सिद्धि நீங்கள் स्वरूप बनना இந்த है। காரியத்துக்கு இந்த நேரத்துக்கு ऐसे அப்பால समय இந்த पर கருவி என்ற ऐसी இதுக்கு அப்பால आत्माओं செல்லுங்க. की सर्व இன்றைய मनोकामनाएं கருவி पूर्ण करने वाला है। ஆத்மாக்கள் வந்து கருவியாக वह இருந்து मन ஒவ்வொருத்தர் उचित प्रत्यक्ष ஆசைகளையும் फल देने நிறைவேற்றுவாங்க. वाला அந்த है। நேரத்துல कौन सी आत्माएं யாரு नृत्य வெற்றியாக करेंगी வருகிறீங்களோ, வெற்றியின் जो சொருவமாக स्वयं வருகிறீங்களோ, सिद्धि स्वरूप நீங்கள் வந்து है। பல வகையான दिन रात विघ्नों के மெதட்டை मिटाने பயன்படுத்தி की विधि में தடைகளில் माहिर இருந்தும் தடைகளை விடுவித்து स्वयं இரவு बाप பகலாக दादा द्वारा நீங்கள் बने அந்த हुए தடைகளை விடுவிப்பீங்க. प्रत्यक्ष फल நீங்கள் ஆசீர்வாதங்களை भविष्य பெற்றுக் फल கொள்ளுவீங்க. அவங்க अतीन्द्रिय தானாகவே सुख அந்த व ஆசீர்வாதங்களை பெறுவாங்க. सर्वशक्तियों की யாரு இதன் பலனை वरदान ஆசீர்வாதமாக प्राप्त हुई பெறுகிறாங்களோ, वरदानी அப்படியான विवेक சந்தோஷமாக आत्मा நீங்க होगी। இருக்கிறதுக்கு எல்லா சக்திகளையும் பெற்றுக் स्वयं கொள்ளுவீங்க. पुकारने वाले அந்த नहीं होंगे ஆத்துமாக்கள் வந்து कि बाबा பாபா यह कर இதை दो செய்யுங்க यह அப்படி दे என்று दो। சொல்லுவார்.
रॉयल रूप அவங்க से मांगने का அவங்க வந்து आवश्यक ही नहीं ரோயல் ஃபோம்ல होगा। எந்த விதமாக बाबा பிச்சை यह கேட்கிற काम மாதிரி இருக்க आपका மாட்டாங்க. है, பாபா சொல்லுவார், आप तो நீங்க करेंगे செய்யுங்கோ, ही। நீங்க செய்யுங்கோன்னு சொல்லுவாங்க. ऐसे स्वयं அப்ப करने யாரு वालों அவ்வாறு को செய்யறாங்களோ அவங்க வந்து स्मृति மற்றவர்களையும் அவ்வாறு दिलाकर அவங்களை போல अपने உருவாக்குவாங்க. समान मानव நீங்க नहीं बनाएंगे, யார்கிட்டயாவது இதை क्योंकि செய்யுங்கன்னு कहने சொன்னா से करने वाला அவங்க வந்து ஒரு மனிதரை मनुष्य போல गिना जाता है, உருவாக்குறீங்க அவங்கள மற்ற बिना மனுஷரை போல कहे சொல்றதில்ல. करने वाला ஆகவே देवता நீங்கள் गिना வந்து ஒரு जाता தேவதை है। மாதிரி அவங்களை நினைத்து देवताओं के சொல்லும்போது भी रचयिता को எப்படியாவதும் இந்த क्या बना देते தேவதைகளின் हो, தேவதைகளை ऐसे நீங்கள் मास्टर உருவாக்குறீங்க. सर्वशक्तिवान அப்படியானக்கள் வந்து எல்லா सर्वाधिकारी உரிமைகளையும் आत्माएं பெற்றிருக்கிறாங்க. அது இந்த औरों को भी சொரூபமாக सहज வருறாங்க. सिद्धि प्राप्त வெற்றியின் करा சொரூபமாக सकते அவங்க हैं। வாராங்க. अच्छा, அச்சா, आगे की मुरली இந்த कल முரளி सुनेंगे। ओम சித்தி शांति। சொரூபமாக அவங்க வர்றாங்க. ஏனென்றா தேவிகள் மற்றும் அவங்க இதயத்தில் அன்பானவராகவும் இரக்க மனப்பாடம் இருக்கிற காரணத்தினால அவங்க அந்த ரூபத்துல வாராங்க, சித்தி சொரூபமாக வருவாங்க. இது நாளை தொடரும். ஓம் சாந்தி. देख